அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 4வது கணக்கு பாருங்கள். -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பை காண்க. இப்போ இது என்ன வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உறுப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவத்தை எழுதிக்கணும். Tn = a + n - 1d. இதுதான் பொது வடிவம் கூட்டுத்தொடர் வரிசைக்கானது. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? T19 கேட்டிருக்கான். அதாவது 19வது உறுப்பை. ஸோ நம்ம எது கண்டுபிடிச்சிக்கணும்? ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அதை எடுத்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக 19வது உறுப்பை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஏன்றது முதல் உறுப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வரிசையில் எது முதலாவதாக இருக்குது? -11, அதுதான் ஏ. அடுத்தது டி. டின்றது இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்க போகிறோம். இரண்டாவது உறுப்பு எது? -15, மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில். தென் T1 முதல் உறுப்பு -11. அப்போ -15 +11. ஸோ 15ல் 11 போயிடுச்சுன்னா 4 -4. அப்போ D உடைய வேல்யூ என்னது? -4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏக்கு பதில் -11 போட்டேன். n வந்து எத்தனாவது உறுப்பு? 19. ஸோ 19ல் 1 கழிச்சிக்கிறோம். D வந்து -4. ஓகேங்களா? ஸோ அடுத்து -11, 19ல் 1 போயிடுச்சுன்னா 18 × 4. 8 32க்கு 2, மீதி 3, 1 நாள் 4, 4 3 7, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஓகேங்களா? தென் மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுக்கிறேன். -83. அப்போ T19வது உறுப்பு என்னதுங்க? -83. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.